ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 169. இந்த பகுதியில் 176வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ வபுஸ்ரீமான் அமேயாத்மா மகோத்ரித்ருக்கு. திருநாமம் 176. ஓம் மகாவீர்யாய நமக. மாறுதல்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று இதற்கு பொருள். பெருமாள் திருமந்திரம் என்று போற்றப்படும் 8 எழுத்து மந்திரத்தை உலகுக்கு உபதேசிக்க நினைத்தார். அதனால் நாராயண ரிஷி என்னும் குருவாகவும் நர ரிஷி என்ற சீடராகவும் 2 அவதாரங்களை திருமால் ஒரே நேரத்தில் எடுத்தார். பத்ரிநாத்தில் நரனுக்கு நாராயணன் திருமந்திரத்தை உபதேசித்தார். உலகில் குருவும் சீடரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக இருவரும் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு சமயம் பத்ரிநாத்துக்கு சென்ற இந்திரன் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த நரநாராயண ரிஷிகளை கண்டான். அவர்களை திருமாலின் அவதாரம் என்று உணராத இந்திரன், யாரோ 2 ரிஷிகள் கடுந்தவம் புரிகிறார்களே, இவர்கள் பெரும் தவ வலிமையை சம்பாதித்து அதனால் நமது இந்திர பதவியை வந்து பிடித்துவிட்டால் என்ன செய்வது என்று பயப்பட்டான். எப்போதுமே இந்திரனுக்கு பயம் வந்துவிடுமே, யாராவது கடும் தவம் செய்தால். அதே போலதான் இப்போதும் பயப்பட்டான். அதனால் இந்திரன் மன்மதனை அழைத்து, அங்கே 2 ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார், அவர்களின் தவத்தை உடனடியாக கலைத்துவிடு என்று சொன்னான். மன்மதனும், சரி, முதலில் குருவின் தவத்தை கலைக்கிறேன், பிறகு சீடனை பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னான். ரம்பை, மேனகை உள்ளிட்ட தேவமாதுகளை நாராயண ரிஷியின் முன் நடனமாட வைத்தான். அப்படியே தென்றல் காற்றும் அதில் மல்லிகை பூ மணமும் வீசும்படி செய்தான். தன்னுடைய கரும்புவில்லில் இருந்து கணைகளை நாராயண ரிஷியின் மேல் தொடுத்தான். ஆனால் இவை எதுவுமே நாராயண ரிஷியை பாதிக்கவில்லை. அவர் தொடர்ந்து தவத்தில் ஈடுபட மன்மதனும் தேவமாதுகளும் அஞ்சினர். ஆஹா, இவ்வளவு செய்தும் இவர் தவத்தை கைவிடவில்லையே என்று அஞ்சினார்கள். இவர் சாதாரண மனிதர் அல்ல போலும். இந்திரனின் பேச்சை கேட்டுக்கொண்டு இவரிடம் விளையாடிவிட்டோமே, பரமசிவன் நம்மை எரித்து சாம்பல் ஆக்கியது போல இவரும் எரித்து விடுவாரோ என்று மன்மதன் மிகவும் பயப்பட்டான். ஆனால் புன்னகையுடன் மன்மதனை தன் அருகே அழைத்த நாராயண ரிஷி, இந்திர பதவியை அடைவது என் நோக்கம் அல்ல. உலகில் குருவும் சீடனும் வாழ வேண்டிய முறையை விளக்குவதற்காக சர்வேஸ்வரனான நானே இங்கே குருவாகவும் சீடனாகவும் அவதரித்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்திரனிடம் போய் சொல், அவனுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறினார் நாராயண ரிஷி. அப்போது நாராயண ரிஷி தன்னுடைய தொடையை தன்னுடைய கைகளால் தட்டினார். அவரது தொடையிலிருந்து ஒரு தேவமாது தோன்றினாள். வடமொழியில் ஊரு என்றால் தொடை என்று பொருள். ஊருவிலிருந்து தோன்றியதால் அவள் ஊர்வசி என்று பெயர் பெற்றாள். அவளது அழகை கண்டதும் மன்மதனும் அவனது நண்பர்களும் மயங்கிவிட்டார்கள். அப்போது மன்மதன் சொன்னான், உன்னை மயக்க எண்ணி நாங்கள் வந்தோம், ஆனால் நீ உருவாக்கிய பெண்ணை கண்டு நாங்கள் மயங்கிவிட்டோமே. வேட்டையாட வந்தவனை வேட்டையாடப்பட்ட கதை போல் ஆகிவிட்டதே என்று வெட்கத்துடன் சொன்னான். இந்த பெண்ணை இந்திரலோகத்துக்கு அழைத்து செல், இவள் இனி அங்கேயே வசிப்பாள் என்று நாராயண ரிஷி சொல்ல, மன்மதனும் ஊர்வசியை இந்திரலோகத்திற்கு அழைத்து சென்றான். அப்போது பத்ரிநாத்திலிருந்து இந்திரலோகம் செல்லும் வழியில் கைலாசத்தில் பரமசிவனை சந்தித்தான் மன்மதன். மன்மதனை பார்த்து சிரித்தபடி, நாராயண ரிஷியிடம் உன் கணைகள் தோற்றுவிட்டனவா என்று கேட்டார் சிவன். ஆம் என்று வெட்கத்துடன் சொன்னான் மன்மதன்.
நான் தவம் புரியும் போதும் நீ என் தவத்தை கலைக்கப் பார்த்தாய். நான் காமத்தை வென்றாலும் கோபத்துக்கு வசப்பட்டு விட்டேன். கோபத்தில் உன்னை எரித்தேன். ஆனால் நாராயண ரிஷி காமம், கோபம் உள்ளிட்ட எதற்கும் ஆளாகாமல் உன்னை வென்றுவிட்டார் பார்த்தாயா என்று சொன்னார் சிவன். உண்மைதான். அவர் எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாமல் தவம் செய்து கொண்டே என்னையும் வென்றுவிட்டார் என்று சொன்னான் மன்மதன். இப்படி எந்தவித மாறுதலுக்கும் உள்ளாகாமல் ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கும் பண்புக்கு வீரியம் என்று பெயர். திருமால் எப்போதும் மாறாது இருப்பதால் மகாவீரிய என்று அழைக்கப்படுகிறார். இந்த 176வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு மாறாத நற்குணங்களை திருமால் அருள்வார். அடுத்த நாமம் 177. ஓம் மகாசக்தியே நமக. இறைவனை அடைவது எப்படி என்று முனிவர்கள் செய்த விவாதம். அதன் முடிவு என்ன? இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.